ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கிற நபர்கள்னு பார்க்கும்போது, வயதான நபர்களுக்கு வரலாம். ஒபீஸா இருக்க நபர்கள், பருமனா இருக்க நபர்களுக்கு வரலாம். பர்ட்டிகுலர்லி லேடீஸ், ரிப்பீட்டட் பிரெக்னன்சிஸ், நீண்ட நேரம் உட்காந்துட்டே இருக்க நபர்கள், நீண்ட நேரம் நின்னுட்டே இருக்க நபர்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு. இன்ஆக்டிவிட்டி, செடன்ட்ரியா எந்த விதமான வேலையும் செய்யாம, அப்படியே உட்காந்துட்டே இருக்க நபர்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிளஸ் இந்த மாரி சின்ன சின்ன இரத்த குழல் பாதிப்பு ஏற்படும்போது, அவங்களுக்கு வந்து நாளடைவுல கவனிக்க தவறிட்டாங்கன்னா, ஸ்கின்னுக்கு கீழ இருக்கக்கூடிய பெரிய வெயின்ஸ்லயும் ட்விஸ்ட் ஆயி, பல்ஜ் ஆயி, கால் வீக்கத்தோட, தோல் கருத்து போயி, கால் வீக்கம், மசில் கிராம்ப்ஸு, கால் கனமா இருக்கக்கூடிய சிம்ப்டம்ஸையும் இதோட சேர்ந்து நம்ம நெறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்றோம். இத கவனிக்க தவறும்போது பார்க்கும்போது அது உள்ளார இருக்க வெயின்லயும் பாதிப்பு ஏற்படுறதுனால 2த்துக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால, ரெகுலர் வேரிகோஸ் வெயின்ஸாவும் அது கன்வெர்ட் ஆயி, பெரிய வெயின்ஸ்லயும் பாதிப்பு ஏற்படுறதையும் நம்ம பார்க்கோம். ஸோ, இதனால இந்த சின்ன சின்ன இரத்த குழாயில இருக்கக்கூடிய இந்த ரத்தம் தேங்கி ஸ்கின்ல பேட்சியா இந்த மாரி வெடிப்பு ஏற்படுறத, கசிஞ்சு போறத நம்ம லைட்டா எடுத்துக்காம, முன்கூட்டியே பார்க்கறதுனால, உள்ள இருக்கக்கூடிய வெயின்ஸோட பாதிப்பையும் நம்ம வந்து ஸ்கேன்ல கண்டுபிடிச்சு, ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கலர் சேஞ்ச் வெடிப்பு ஏற்பட்டு வர்றத நம்ம ஒரு ஒரு சைனா எடுத்துக்கிட்டு, உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குதான்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதுக்கு ஃபாலோ அப் பண்ணி, இனிஷியலா நெறைய வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம்.